Hello guys, welcome back to the channel. Vaidhan, நான் உங்கள் சூர்யா. ஸோ நம்ம சேனல் வந்து இதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் டென் அப்படின்னு பேர் இருக்கும்பொழுது வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் போயிட்டு அங்கே போய் விசிட் பண்ணி வீடியோ போட்டுட்ருப்போம். வாய்தான் மாறினதுக்கப்புறம் நிறைய ஃபுட் பேஸ்டு விலாகாகவும் ட்ரிப் பேஸ்டு விலாகாகவும் மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப நாளாக திருப்பி நம்ம இதை ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அது சார்ந்து ஹிஸ்டாரிக்கலி கொஞ்சம் ரிச்சாக இருக்கக்கூடிய டெம்பிள்ஸை தேடும்போது காஞ்சிபுரத்தில் நிறைய பெரிய பெரிய கோயில்கள், ரொம்ப பழமையான கோயில்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனால் சின்ன சின்ன கோயில்கள்னு தேடி எடுக்கணும்ல, அதுதான் பெருசாக வந்து ஹைலைட் ஆகாமல் இருக்கும். அப்படி தேடும்பொழுது தான் வந்து கந்தழீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் வந்து பார்த்துருந்தேன். இது வந்து ஆக்சுவலி எங்கே இருக்குது அப்படின்னா தென்னேரி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. நான் பார்த்த ஆர்டிக்கல் வந்து இந்த தென்னேரின்றதுக்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆட்சி பண்ண மன்னனோட பேர் வந்து திரையன் ஒருத்தர். அந்த ரூலருடைய ஞாபகமாக திரையன் ஏரின்னு ஒரு ஏரியை எடுப்பிச்சாங்க. அந்த திரையன் ஏரி தான் இப்போ தென்னேரின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கந்தழீஸ்வரர் கோயிலை பற்றி பார்த்தேன். இந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இயர்லி டைம்ஸில் வந்து நம்ம தமிழக கோயில்கள் எல்லாமே செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில். விசிபிள் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா சாலுவன் குப்பமில் இருக்கக்கூடிய அந்த முருகர் கோயில், அங்கேயுமே நிறைய செங்கற்கள் தான் கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி இயர்லியஸ்ட் டெம்பிள் அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில். அப்படி பார்க்கும்போது நிறைய செங்கற் கோவில்கள் தான் இருந்துச்சு. அதை வந்து கற்றளிகளாக மாற்றுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ரிமார்க்கபிளாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா சோழ நாட்டை சேர்ந்த இல்லை சோழ தேசத்தை சேர்ந்த ராஜமாதான்னு சொல்லலாம், செம்பியன் மாதேவியார் அப்படின்றவங்க. இவங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய செங்கல் கோவில்களை வந்து கற்றளி கோவிலாக மாற்றினதில் இவங்களுடைய பங்கீடு வந்து ரொம்ப பெருசு. இவங்க நிறைய அதுக்கு ஃபண்டு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. கற்றளிகள் அப்படின்னா கற்களை அடுக்கி கட்டப்படுற கற்கோவில்கள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கந்தழீஸ்வரர் கோவிலும் ஒரு கற்றளி. இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கோவிலுக்கான லேண்டையே வந்து செம்பியன் மாதேவி தான் கொடுத்து அது ஒரு கற்றளி கோவிலாக கட்டணும்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க அந்த கந்தழீஸ்வரர் கோவில். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3-4 கல்வெட்டு, ஆக்சுவலி அங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். அங்கே வந்து ஒரு 3-4 கல்வெட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இந்த சோழ பேரரசோட இந்த ஃபேமிலி ட்ரீயை வரைகிறதுல அந்த கல்வெட்டுகள் வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய இன்ட்ரோ எனக்குமே புதுசாக தான் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். எல்லாத்தையும் பார்க்கணும், இல்லை இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன அந்த தென்னேரிக்கு பக்கத்தில் இருக்கிற கந்தழீஸ்வரர் கோயில் வந்து என் பின்னாடி இருக்குதுல்ல, இதுதான். ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கோவில் கிடையாது, ஒரு சின்ன அமைப்பு தான். ஆனால் இதோடைய அந்த பழமை வந்து ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸு கிட்ட இருக்கும். ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தை சேர்ந்த கல்வெட்டு இங்கே இருக்கிறதுனால இது ஆல்மோஸ்ட் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கற்றளி தான். கற்றளிலே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அந்த டைமில் தான் அந்த கற்றளின்ற கான்செப்ட் வந்து புதுசாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா செங்கலால் கட்டியிருப்பாங்க. கர்ப்ப கிரகமும் அர்த்த மண்டபமும் மட்டும்தான் வந்து கற்றளியாக இருக்குது இங்கே. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நந்தி, ஆக்சுவலி நந்தியுமே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இந்த நந்தி வந்து ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்டு அந்த நந்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. காரணம் என்னென்னா, ராஜராஜ சோழனுடைய காலமோ இல்லை ராஜேந்திர சோழனுடைய காலமோ அந்த டைமில் வைக்கப்பட்ட நந்திகளில் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்காது, இந்த மணி போடுறது அதெல்லாம் இருக்காது. பிற்காலத்தில் வீரராஜேந்திரனோ இல்லை குலோத்துங்கனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நந்திக்கு டிசைன் கொடுக்குற அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்த கோயிலுடைய துவாரபாலகர்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து 2 துவாரபாலகர்கள் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே 2 பேருமே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அதில் வந்து இவர் குறிப்பாக சொல்லலாம். இவர் வந்து நான் படித்த ஆர்டிக்கல்லையுமே இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து அவருடைய கதையில் வந்து ஒரு பாம்பு சுற்றி இருக்கும். அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யானையை முழுங்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது வந்து யானை, அந்த கதையை சுற்றி இருக்கிற பாம்பு. இந்த கதையை தான் அவர் தூக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பாம்பை காலில் மெரிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இது. அப்போது இவர் எவ்வளோ ஹியூஜாக இருப்பார் அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போது இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் டெம்பிள் தான், அதாவது கிழக்கு பார்த்த கோவில். இதோடைய வடக்கு பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த அர்த்த மண்டபத்தில் 3 அந்த ஸ்லாட்ஸ் இருக்கும். பட் அங்கே வந்து எந்த கோயில்களும் எந்த தெய்வங்களும் இல்லை. ஆனால் கர்ப்ப கிரகத்துடைய அந்த கரு இருக்கும் இல்லையா, அதை சுற்றி வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். அடுத்து வந்து இந்த கோயிலுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு, ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு 7-8 கல்வெட்டு கிட்ட இருக்குது இந்த கோயிலில் மொத்தமாக. அதில் முக்கியமான கல்வெட்டு இந்த நார்த் ஃபேஸிங் சைடில் தான் இருக்கும். என்ன அந்த முக்கியமான கல்வெட்டு அப்படின்னா, ஸோ இப்போ நான் நிற்கிறது வந்து நார்த் ஃபேஸிங் தான். நார்த் ஃபேஸிங்கிறத இப்போ எனக்கு திசை தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கோயில் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கிற பக்கம் வந்து நார்த் ஃபேஸிங்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பாருங்கள் தட்சிணாமூர்த்தி. ஆக்சுவலி தட்சிணாமூர்த்தியோட கார்விங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய ஹேர்லாம் அவ்வளோ அழகாக நீட்டாக டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, அவருடைய கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு, கையுமே வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த இங்கே பாருங்கள், அந்த நூல்
செயின் எல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கும். நார்த் சைடில் தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நார்த் சைடு இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து ராஜராஜ சோழாவுடைய 11th ரூலிங் பீரியடில் போடப்பட்ட அந்த கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டு தான் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த கோயிலை வந்து செம்பியன் மாதேவியார் அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. அதாவது இந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லும். என்ன அப்படின்னா, கண்டராதித்தரோருடைய மனைவியும் உத்தம சோழருடைய தாயுமான செம்பியன் மகாதேவியார் அவங்க தான் இந்த கோயிலை கட்டினாங்க. இந்த கோயிலை கட்டினது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வழிபாட்டுக்கு தேவையான சில பொருட்களையுமே வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற டேட்டாவை கிளியராக சொல்லக்கூடியது வந்து இந்த கல்வெட்டு தான். இந்த கோயிலுடைய மிகவும் முக்கியமான ஒரு கல்வெட்டுமே வந்து ராஜராஜ சோழனுடைய 11ஆம் ஆட்சி காலத்தை சேர்ந்த அந்த கல்வெட்டு தான். காரணம் என்னென்னா, இந்த செம்பியன் மாதேவி வந்து கண்டராதித்தரோருடைய மனைவியும் உத்தம சோழருடைய தாயும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறது தமிழ்நாட்டில் சில கல்வெட்டுகள், அது எல்லாமே ரொம்ப ரேரான கல்வெட்டுகள் தான். ஸ்ரீ கண்டராதித்த தேவர் நம்பிராட்டியார் பிராந்தகன் மாதவடிகளாரான செம்பியன் மகாதேவியார் கண்டன் மதுராந்தக தேவரான ஸ்ரீ உத்தம சோழ தேவரை திருவயிறு வைத்த உடை பிராட்டியார். கண்டன் மதுராந்தக தேவரான ஸ்ரீ உத்தம சோழ தேவரை திருவயிறு உடைத்த உடை பிராட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய கல்வெட்டாக போகும். அதாவது அது என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த கல்வெட்டு வந்து இந்த மாதிரி அந்த செம்பியன் மாதேவியார் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உத்தம சோழரான மதுராந்தக தேவர் அவரோட பேரை சொல்லி அவருடைய நலன் கருதி அப்படிங்கிற மாதிரி அதை வேண்டிட்டு செய்வோம்ல, அந்த மாதிரி தான் இந்த கோயில் வந்து எழுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருந்தால இது ஒரு கற்றளி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பாதி வந்து கற்றளி கோவிலாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செங்கலால் விமானம் வரைக்குமே அந்த செங்கல் அடிக்கு தான் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஆக்சுவலி வந்து கோயிலுடைய பின்புறம் இருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விஷ்ணுக்கு ஒரு சிற்பம் வந்து வச்சுருப்பாங்க. எதை வச்சு இவங்க விஷ்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இந்த அமைப்பெல்லாம் தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சக்கரம் சங்குமே அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த சங்கு சக்கரத்தை மென்ஷன் பண்ணி தான் வந்து இது வந்து அவங்க வந்து விஷ்ணுவோடைய சிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கோயிலுக்கு வெஸ்ட் சைடில் இருக்குது, அதாவது கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலுடைய அர்பகிரக மண்டபம் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து இந்த சுற்று வந்து இந்த சிலைகள் வந்து இருக்கும். மற்ற சிலைகள் எல்லாம் இல்லை, ஒரே ஒரு துர்கையோட சிலை மட்டும் இருக்கும் அர்த்த மண்டபத்தில். ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆனது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இங்கே வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. வந்து எல்லாருமே வந்து இந்த கோயில் ஓப்பன் ஆகி பார்க்கல. கோயில் வந்து ஓப்பனில் இல்லைன்னு தான் வீடியோ போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து என்ன நேரமும் தெரியல. இப்போ வந்து இங்கே கார்டனிங் ஒர்க்குக்காக வந்து இந்த கோயிலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் வந்து பிரம்மா. இவர் வந்து இந்த கோயிலுடைய சவுத் சைடில் வந்து இருப்பார். பிரம்மான்றதை வச்சு சொல்கிறோன்னா இந்த ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸஸ் இருக்கும். இது வந்து இந்த கர்ப்ப கிரகத்துடைய அந்த அவுட்டர் இதுதான். இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பூதகணங்கள் வந்து இருக்கும். நம்ம இந்த கோணார கோயில் வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா, சின்ன சின்ன குழந்தைங்க மாதிரி அந்த பூதகணங்களை வந்து சுற்றி அதை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. அதுதான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னதான ஒரு கோயில், நிறைய டேமேஜஸ் இருக்குது. ஆனாலும் இப்போ பார்க்கும்போது நமக்கு சில விஷயம் பிரமிப்பாக தோணும்ல, அதுதான் இந்த பழைய கோயில்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, துர்கையுடைய சிலைன்னு சொல்லி, துர்கையை வந்து ஒரு வேட்டைக்கான ஒரு தெய்வமாகவும் இல்லை கோபத்துக்கான ஒரு தெய்வம் அந்த மாதிரி தான் துர்கையை கும்பிட்டு வழிபட்டிருப்பாங்க. நான் அந்த செம்பியன் மாதேவியை பற்றி சொல்கிற அந்த கல்வெட்டு சொன்னேன் இல்லையா, அடுத்து இங்கே எனக்கு கொஞ்சம் முக்கியமாகப்பட்ட கல்வெட்டு என்ன அப்படின்னா, இந்த இடத்து வந்து திரையரின் ஏரி, அதாவது தென்னேரின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது இல்லாமல் இந்த ஊருக்கு வந்து அந்த சோழர் கால கல்வெட்டு என்ன சொல்லும் அப்படின்னா, தன்கூற்று உத்தம சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் சொல்லுது. அந்த தன்கூற்று அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் சோழ நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்களுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஊருக்கு வந்து இந்த தன்கூற்று அப்படிங்கிற அடைமொழி இருக்கும். ஸோ இது வந்து அந்த நேரத்தில் யார் மன்னராக இருந்திருப்பாங்கன்னா, இப்போ ராஜராஜ சோழன் இருக்கிறாருன்னா அவருடைய கவர்னரோ யாரும் பார்த்துக்காம இந்த ஊர் அவருடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு டவுனாக இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழனுடைய 17வது ஆட்சி ஆண்டை பற்றி அந்த ஆண்டில் செய்யப்பட்ட அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தான். இது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, செம்பியன் மாதேவி கிட்ட பணி செஞ்ச வீர சோழ சூரியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்காக 45 ஆடுகள் வந்து கொடுத்துருப்பாரு. செம்பியன் மாதேவி கட்டின இந்த கோயிலுக்காக 45 ஆடுகள். எதுக்காக? பலிக்காகனா? பலிக்காக கிடையாது, அந்த ஆடை மேய்ச்சு அதுலேருந்து சில பணம் வரும். அந்த பணத்தை வச்சு வந்து இந்த கோயிலுக்கான அந்த விளக்கேற்றுறது இந்த மாதிரியான பணிகளுக்காக, தெய்வ வழிபாட்டு பணிகளுக்காக அந்த 45 ஆடுகளை வந்து அந்த வீர சோழ சூரியனுங்கிற சர்வன் வந்து கொடுத்துருப்பாரு. பெரும்பாலும் ஒரு மன்னர் வந்து ஒரு கோயிலுக்கு கொடை கொடுத்தாங்கன்னா அதை கல்வெட்டில் பொறிச்சு அதை வந்து பெருசாக பேசுவாங்க. ஒரு சர்வெண்ட், ஒரு பணியாள் கொடுத்த ஒரு கொடையை அதை கல்வெட்டில் பொறிச்சு 1000 வருஷத்துக்கு அப்புறம் அதை நாம் எடுத்து பார்த்து அதை சிலாகிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு விஷயம். இதெல்லாம் தான் எனக்கு இந்த கோயிலில் வந்து பார்க்கணும், இதை பற்றி பேசணும்னு சொல்லி தூண்டின விஷயங்கள். இதுதான் வந்து கோயிலுடைய அந்த அவுட்டர் வால். ஸோ நந்தியிலேருந்து
நார்மலாக எப்படி நம்ம உள்ளே போவோமோ அந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயில் அடிக்கடி வந்து இந்த இதுவெல்லாம் நடந்துட்டு இருந்தது, பிரதோஷத்துக்கு வந்து இந்த வழிபாடெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ எந்த வழிபாடும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ சொல்கிறாங்க. வெறும் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது வந்து முருகர் மாதிரி இல்லைங்க. இது என்ன கடவுள்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதோ ஒரு பெண் தெய்வம். அடுத்து அந்த பக்கம் கணபதி இருக்காரு, உள்ளே வந்து லிங்கம் இருக்குது. இது வந்து கோவிலுடைய அந்த உள் கோபுரம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப அழகாக. அந்த செங்கல்லா என்னன்னு தெரியல, பட் சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம ஒரு கைலாசநாதர் கோயிலுக்கோ இல்லை வந்து காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கோ போகிறோம் அப்படின்னா அங்கே பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய சிற்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு நிறைய ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரியான கோயில்களுக்கு தான் வந்து அட்ராக்ஷன்ஸ் நிச்சயமாக தேவைன்னு நான் சொல்லுவேன். இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல பூஜை நடந்து. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரெகுலராக நடந்துருச்சு, இப்போ அது நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து எனக்கு இங்கே ரொம்ப முக்கியமாகப்பட்டது வந்து இந்த கல்வெட்டுகள். இதனால தான் நான் இங்கே வரணும்னு சொல்லி தோணுது. எனக்கு இந்த இடத்துக்கு வந்தது ஒரு நல்ல ஃபீல் தான். என் கூட வீடியோ மூலியமாக இந்த இடத்துக்கு வந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நானும் லைவ் விசிட் போட போகிறேன் இந்த கோயிலுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கூகுள் மேப் லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் எல்லா டைம்லையும் உங்களுக்கு வந்து கோயில் ஓப்பனில் இருக்குமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். இப்போ இங்கே கார்டன் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து அதை ஓப்பனில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.